வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். என்னுடைய இலக்கு என்பது என் மக்களின் இலக்கு. ஒரு தமிழ்நாட்டில் மட்டுமே 12 லட்சம் கோடி முழுமையாக மக்களை கடனாளியாக இன்றைக்கு ஒரு நிரந்தரமான கடனாளியாக்கி வரக்கூடிய நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் சுமையை முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. ஒரு வளமை உள்ள தமிழ்நாட்டை முழுமையாக ஆக்கிரமித்து இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்திறனற்ற ஒரு ஆட்சி அமைப்பு என்பது மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை தொழிற்சாலைகள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள், எத்தனை தொழில் வாய்ப்புகளை நேரடியாக அந்த இளைய சமுதாயத்துக்கு ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள். இன்றைக்கும் கல்லூரி படித்து முடித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு எத்தனை பேருக்கு நேரடியான பிளேஸ்மெண்ட் இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. ஒரு கல்லூரி சேரக்கூடிய நபர்களுக்கு முன்கூட்டியே முதலாம் ஆண்டிலே ஒரு ஆஃபர் லெட்டர் முழுமையாக கொண்டு வரும் பொழுது, நிர்ணயம் செய்யக்கூடிய வேலை அமைப்பு முதலாம் ஆண்டில் கொடுக்கும் பொழுது அந்த மாணவர் முழுமையான அந்த துறை சார்ந்த ஒரு தேர்ச்சி பெற்று கிடைக்கின்ற நேரத்தை அந்த தொழிற்சாலையில் ஒரு பார்ட் டைமாக வேலை செய்யக்கூடிய பங்களிப்பு கிடைக்கும், ஒரு வருமானமும் ஏற்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கு இளைய சமுதாயம் கஞ்சாவும் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகி நாம் இன்றைக்கும் இந்த கைபேசி என்பது நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றது. அதுவும் அந்த ஏஐ மூலம் நாம் பதிவு செய்யக்கூடிய அனைத்து பதிவுகளுமே யாரோ ஒரு நபரால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் நாம் பிதற்றி கொண்டிருக்கின்றோம். டிஜிட்டல் ஆகிவிட்டது. இன்றைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு ஆகிவிட்டது என்று ஒரு நமக்குரிய அந்த நமக்கு தெரிந்த வங்கி கணக்கினுடைய அனைத்து அட்டவணையும் எங்கேயோ இருக்கக்கூடிய நபர் இன்றைக்கு முழுமையாக நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றார். நமக்கு தெரியாமலே நம்மளுடைய பணம் முழுமையாக ஒவ்வொரு இடத்திலுமே சிறிது சிறிதாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாமலே இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு லெட்ஜர் புக் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு கையீடாக விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த நம்மளுடைய மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு டிஜிட்டல் என்று சொல்லி கொண்டிருக்கும் அனைத்துமே நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றது. ஒரு வங்கி கணக்கு என்பது நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு பங்கீடு. நம்மளுடைய சேமிப்பு, அது தொழில் அமைப்பாக இருந்தாலும் சரி அல்லது நம்மளுடைய தனிப்பட்ட சேமிப்பாக இருந்தாலும் சரி. ஆனால் இது மாதிரியான ஒரு வளர்ச்சி என்பது மக்களுக்கு எதிரான வளர்ச்சி என்று தெரிந்தாலும் கூட அதிலும் கூட கமிஷன் பெற்றுக்கொண்டு வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்று நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு